வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பிகினர் மேக்கப் கிட் தான் பார்க்க போறோம். மஸ்ட் ஹவ் பிகினர் மேக்கப் கிட் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் என்னோட பேக்கில் நான் என்னென்ன வச்சுப்பேன் அப்படின்னா ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ். இது நான் வெளியில் போனாலும் இப்படி தான் கொண்டு போவேன். இல்லை எனக்கு ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் இப்போ போட்டிருக்க மேக்கப்பையும் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த மேக்கப்போட வீடியோ மேலே கார்ட்ஸ்லயும் தரேன் பாருங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் என்னோட ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரி பாண்ட்ஸ்லேருந்து வச்சிருக்கேன். ஸோ இது சூப்பர் மாய்ஸ்சரைசர், அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசராக இது சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாருமே பிகினர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், என்ன சன்ஸ்கிரீன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 40+ SPF 40+ மேலே இருக்க எந்த சன்ஸ்கிரீன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரெக்கமெண்டட் சன்ஸ்கிரீன் இஸ் மஸ்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு புரியுது, லேசியாக ஸ்கின் கேரையே ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போல்லாம் ஸ்கின் கேரில் நம்ம அடிக்ட் ஆகிறோம். ஸோ இது ஃபவுண்டேஷனுக்கு நான் மெபிலின் ஃபிட்மியோட 330 ஷேடு வச்சிருக்கேன். உங்களோட ஷேடுக்கு நீங்க ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன். உங்களுக்கு வெறும் ஃபவுண்டேஷன் வேணா கன்சீலர் மட்டும் போதுனா கூட கன்சீலர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐப்ரோ கிட், எனக்கு ஐப்ரோஸ் அவ்வளோவா இருக்காதுன்றதுனால எனக்கு ஐப்ரோ கிட் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இன்சைட்டோட இந்த பிளஷ், க்ரீம் பிளஷ் நான் யூஸ் பண்றேன். ஸோ பவுடர் பிளஷ் வாங்க வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி க்ரீம் பிளஷ் வச்சுக்கலாம். ஏன்னா இதை உங்க ஐஸ்க்கு போட்டுக்கலாம், லிப்ஸ்டிக்கா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பேபி பவுடர், உங்களுக்கு காம்பாக்ட் பவுடர் வேணா காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் நீங்க பேபி பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண மாதிரி நமக்கு லாங் ஸ்டேவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கன்சீலர் பேலட் இருக்கும். ஸோ எனக்கு திடீர்னு பிம்பிள் வரும், இல்லை என்னோட பிக்மெண்டேஷன் ஸ்கின் தான் எனக்கு. ஸோ அதனால இந்த பிக்மெண்டேஷனை ஹைட் பண்றதுக்கு கூட நான் சம்டைம்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மேக்கப்ல நான் பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ணல, ஃபவுண்டேஷன் மட்டும் தான் போட்டேன். ஸோ காம்பாக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேட்ல மீடியம்ல ஒரு ஷேடு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணேன். அண்ட் லிப்ஸ்டிக் மஸ்ட் ஹேவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேட், ஒரு லைட் ஷேட், அதாவது ஒரு டார்க் கலர்ல பிங்கோ ஒரு லைட் பிங்கோ நீங்க வச்சுக்கிறது நல்லதா இருக்கும். உங்க சாய்ஸ் தான் லிப்ஸ்டிக். நான் காட்டணுமேன்னு சொல்லி 2 காட்டியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட் ஒன். லைக் இது ரொம்ப டார்க்கா மெரூன் மாதிரி இருக்கும். நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ மஸ்காரா, மெபிலினோட ஹைப்பர்கர்ல் மஸ்காரா நான் யூஸ் பண்றேன். சூப்பரா இருக்கும். ஸோ மஸ்ட் ஹேவ். உங்களுக்கு என்ன மஸ்காரா வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, அவ்வளவுதான். இதுதான் என்னோட பேக்ல இருக்கும். ஸோ இது ஆல்வேஸ் ஐ கேரிட். உங்களுக்கு என்ன ஐலைனர் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். நான் ஐலைனர் வைக்கலன்னா கூட சம்டைம்ஸ் நான் மஸ்காரால இருந்து எடுத்து ஐலைனர் வச்ச மாதிரி வச்சிருவேன். இதுதான் என்னோட ஃபைனல் வீடியோ. ஸோ பாய்.